இந்த செஷனுக்கான லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெயின் காசஸ் ஃபார் த வார். இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னு படிப்போம். செகண்ட் ஒன் இஸ் யூரோப்பியன் அலையன்ஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். யூரோப்பியன் அலையன்சஸ் யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்லயே வந்து எப்படி அலையன்சஸ் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கு அகெயின்ஸ்டான கவுண்டர் அலையன்சஸ் என்னென்ன அப்படின்றதையும் படிப்போம். Third one is hostility of France towards Germany. பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் இருந்த ஒரு பகைமுரண் என்ன அப்படின்றத பார்ப்போம். Fourth one is the Balkans War. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வார் in the World War I. Balkans War என்னன்னு பார்ப்போம். Division of 5 great European powers. நம்ம லாஸ்ட் செஷன்லயே வந்து பிரீஃபா பார்த்தோம் எப்படி எந்தெந்த நாடுகள் எல்லாம் வந்து வேர்ல்டு வார் ஒன்ல பங்கேற்றுச்சு, அது எப்படி எல்லாம் அலையன்சஸா பிரிஞ்சுது, எவ்வளோ 2 குரூப்ஸா பிரிஞ்சுது அப்படின்றது எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த 5 கிரேட் யூரோப்பியன் பவர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி, பிரான்ஸ், தென் ரஷ்யா and Germany. Germany, Austria, Hungary, Italy, France, Russia. இந்த 5 நாடு தான் ஃபர்ஸ்ட் அட் த பிகினிங் ஆஃப் த வேர்ல்டு வார் ஒன்லயே கிரேட் பவர்ஸா இருந்தது. இந்த நாடுகள் தான் வந்து மெயின் ரீசனும் கூட வேர்ல்டு வார் ஒன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இந்த நாடுகள் எப்படி பிரிஞ்சுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இவங்கெல்லாம் ஒரு குரூப். ஜெர்மனி, இட்டாலி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸா பிரிறாங்க. இவங்களுக்கு கவுண்டர் அலையன்ஸா பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா பிரியுது. இதுல லேட்டர் ஆன் மற்ற நாடுகளும் வந்து சேரும். பட் இப்போதைக்கு ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி இவங்க தான் மெயின் அலையன்ஸ். இவங்களை எதிர்த்து தான் இந்த கவுண்டர் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதாவது பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. ஸோ 5 கிரேட் பவர்ஸ் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி, பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. அதுல ஜெர்மனி, இட்டாலி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி ஒரு பிக் அலையன்ஸ் அண்ட் பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா தி செகண்ட் அலையன்ஸ். யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். எந்த யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அலையன்சஸ் ஃபார்ம் பண்ணுச்சு, அதுக்கு அகெயின்ஸ்டா வேற என்னெல்லாம் நேஷன்ஸ் வந்து வேற கவுண்டர் அலையன்சஸ் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இட்டாலி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, ஜெர்மனி இதுதான் மெயின் நேஷன்ஸ் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி வேர்ல்டு வார் ஒன் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லைங்களா. அண்ட் இவங்களோட கவுண்டர் அலையன்ஸா வந்தது ரஷ்யா அண்ட் பிரான்ஸ். ஓகேவா. இவங்க எல்லாம் எப்போது டீல் சைன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி 1879லயே டீல் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1882ல இட்டாலி வந்து ஜாயின் ஆகுது. இவங்க ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. இந்த ட்ரிபிள் அலையன்ஸோட சேர்ந்து தி ஆட்டோமன் எம்பையரும் பல்கேரியாவும் ஆஃப்டர் வேர்ல்டு வார் ஒன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ இந்த ஹோல் செட் ஆஃப் நேஷன்ஸையும் சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சென்ட்ரல் பவர்ஸ். இந்த சென்ட்ரல் பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா வந்தது தான் அலைடு பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அலைடு பவர்ஸ்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரஷ்யா, பிரான்ஸ் 1894லயே they are entering into an அலையன்ஸ். அதுக்கப்புறமா பிரிட்டன் வந்து இவங்க 2 பேரோட சேருது. பிரான்ஸோட 1904ல அலையா சேருது. அதுக்கப்புறமா ரஷ்யாவோட 1907ல ஒரு உடன்படிக்கைக்கு வருது பிரிட்டன். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டிவா சர்பியா அதுக்கப்புறமா வருது இவங்களுக்கு சப்போர்ட்டா. பட் இந்த ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டனை தான் ட்ரிபிள் ஆன்டான்டே நேஷன்ஸ் அப்படின்னு ஆர் ட்ரிபிள் ஆன்டான்டே பவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இட்டாலியா, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, ஜெர்மனிய ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி. ஓகேங்களா. இதெல்லாம் எப்படி எதனால இந்த உடன்படிக்கைகளுக்கெல்லாம் வந்தாங்க அப்படின்றத பார்ப்போம்.
Under the guidance of Bismarck, Central Powers had formed the Triple Alliance in 1882. அதுதான் இந்த பிக்சர்லயும் நம்ம பார்த்தோம். எப்போ under the guidance of Bismarck, Central Powers had formed the Triple Alliance in 1882. So this is the Triple Alliance. Germany and Austria would help each other. இவங்க டீல் என்ன? Germany and Austria-Hungary will help. The other camp consisted of France and Russia. இந்த கேம்ப் இவங்க கவுண்டர் அலையன்ஸா வந்த கேம்ப்ல யார் இருந்தாங்க? மெயினா பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. Their alliance was formed in 1894 with the promise of mutual help if Germany attacked either of them. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க 1894ல எதுக்கு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்கன்னா, ஜெர்மனி இருக்கு இல்லைங்களா, இந்த ஜெர்மனி வந்து யாரையாச்சும் இப்ப ரஷ்யாவை ஹர்ட் பண்ணுச்சு, ரஷ்யாவை வந்து போர் தொடுத்துச்சு அப்படின்னா பிரான்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்ல ஜெர்மனி போயிட்டு பிரான்ஸை அட்டாக் பண்ணுது அப்படின்னா ரஷ்யா போய் பிரான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படின்ற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இவங்க டீல் சைன் பண்ணிக்கிறாங்க. மியூச்சுவலா நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. An isolated Britain approached Germany twice but in vain. என்ன சொல்றாங்க? முதல்ல பிரிட்டன் யாரை அப்ரோச் பண்ணிருக்கு? ஜெர்மனியை தான் அப்ரோச் பண்ணிருக்கு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு. பட் அதுக்கு ஜெர்மனி ஒத்து போல. ஸோ அவங்க பண்ண ட்ரையல்ஸ் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. As Japan, இப்போ சைட்ல ஈஸ்ட்ல என்ன நடக்குதுன்னா, as Japan was increasingly hostile towards Russia and as France was the ally of Russia, it preferred to ally with Britain 1902ல. ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்துட்டோம் இல்லையா, ஜப்பான் வந்து இட் வாஸ் ஹாஸ்டைல் டுவர்ட்ஸ் ரஷ்யா. ஏன்னா ஜப்பான் வந்து ரஷ்யாவோட போர் தொடுத்து மஞ்சூரியாவெல்லாம் கைப்பற்றுச்சு, போர்ட் ஆர்த்தர் எல்லாம் எடுத்துச்சு இல்லைங்களா. ஸோ ஜப்பான் வந்து ரஷ்யாவை எனிமிட்டியோட தான் பாக்குது. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் வேற அலை ஆஃப் ரஷ்யாவா வேற இருந்ததும் ஜப்பானுக்கு ஒத்து போகல. ஏன்னா பிரான்ஸோடையும் இதுக்கு சண்டை இருந்தது. ஆனாலும் it preferred to ally with Britain in 1902. இந்த the Anglo-Japanese alliance, ஜப்பானும் பிரிட்டனும் சேருது இல்லைங்களா, அந்த the Anglo-Japanese alliances prompted France to seek an alliance with Britain to resolve colonial disputes over Morocco and Egypt. பிரான்ஸ் என்ன டிசைட் பண்ணுதுன்னா, பிரிட்டனோட ஒரு அலையன்ஸ் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாதான் நம்ம கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஜெர்மனி, இட்டாலி, ஆஸ்திரியா இவங்களெல்லாம் எதிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருது. பிளஸ் இந்த ஆங்கிலோ ஜாப்பனீஸ் சேர்றதால பிரான்ஸ்க்கு என்ன பயம் வந்துருதுன்னா, மார்க்கோ ஈஜிப்ட்ல இருக்கிற காலனிஸ் வந்து பிரச்சனைக்குள்ளாகுமோ அப்படின்றதால பிரிட்டனோட ஒரு அலையன்ஸ் சேருது. அலையன்ஸ் சேர்ந்துட்டு இந்த கொலோனியல் டிஸ்பியூட்ஸ் ஓவர் மார்க்கோ அண்ட் ஈஜிப்ட ரிசால்வ் பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. This resulted in the Entente Cordiale in 1904. என்ன ஆகுது? இந்த பிரான்ஸ் எடுத்த முடிவால தான் ஆன்டான்டே கார்டியாலா அப்படின்ற அலையன்ஸ், ட்ரிபிள் ஆன்டான்டே வந்து ஃபார்ம் ஆகுது. எப்போ ஃபார்ம் ஆகுது? இன் 1904. கார்டியாலானா கோஆர்டினேஷன், ஆன்டான்டே அப்படின்னா ஃப்ரெண்ட்லி அலையன்சஸ். ஆன்டான்டே மீனிங் என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அலையன்சஸ் வித் மியூச்சுவல் ஹெல்ப்ஸோட ஜாயின் ஆறது தான். ஸோ இந்த பிரான்ஸோட இந்த ஸ்டெப் மூலியமா தான் this resulted in the Entente Cordiale in 1904. In return for letting the French have a free hand in Morocco, France agreed to recognize the British occupation of Egypt. இவங்க பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் என்ன மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் டீல் சைன் பண்ணப்படுதுன்னா, பிரிட்டன் வந்து
have a free hand in Morocco. மார்க்கோல பிரான்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமா இருக்கு. மார்க்கோ இஸ் அ பிரெஞ்சு காலனி அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறமா அதனால France agreed to recognize the British occupation of Egypt. நாங்க ஈஜிப்ட்ல பிரிட்டிஷ ஃபைட் பண்ண மாட்டோம், அது பிரிட்டிஷோடைய காலனி தான் அப்படின்னு பிரான்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுது. Britain subsequently reached an agreement with Russia over Persia, Afghanistan and Tibet. ஆல்ரெடி ரஷ்யாவும் பிரான்ஸும் பிரெஞ்சு எம்பையரும் ஒரு டீல்ல இருக்கிறதால பிரிட்டனும் இப்ப வந்து சேர்ந்ததால சப்சிக்வெண்ட்லி ரீச்ட் அன் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா. பிரிட்டனும் ரஷ்யாவும் ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆறாங்க. எந்தெந்த நாடுகளுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பர்ஷியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் டிபெட். ஸோ பர்ஷியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் டிபெட் போன்ற நாடுகள் மேல ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆறாங்க, ஈக்குவலா ஷேர் பண்றாங்க. Thus was formed the Triple Entente of Britain, France and Russia. So Triple Alliance ka against Triple Entente form ஆகுது. அந்த Triple Entente ல இருக்கிற நேஷன்ஸ் எதெல்லாம் அப்படின்னா பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இந்த பிக்சரை பார்த்தாலே அழகா நமக்கு தெரிஞ்சிரும். இந்த கிரீன்ல இருக்கிறது எல்லாமே ட்ரிபிள் ஆன்டான்டே. ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், தட் இஸ் கிரேட் பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ். அப்புறம் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி ஆர் த ட்ரிபிள் அலையன்சஸ். Violent forms of nationalism. நேஷனலிசம் அப்படின்னா என்னன்னா தேசியவாதம். அதாவது தன்னுடைய நாடுதான் சிறந்தது, அதாவது தேசிய பற்றை விட மிக அதிகமான அல்லது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் தேசிய பற்று தான் நம்ம நேஷனலிசம் இல்ல தேசியவாதம் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி வயலண்ட் ஃபார்ம்ஸ் எடுத்துச்சு அப்படின்றத பார்ப்போம். With the growth of nationalism, the attitude of my country right or wrong, I support it, develop. என்ன சொல்றாங்க, இந்த தேசியவாதம் வளர வளர, நேஷனலிசம் வளர வளர மக்களிடையே என்ன ஆட்டிடியூட் நிலவுச்சுன்னா மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங், ஐ சப்போர்ட் இட் அப்படின்ற ஆட்டிடியூட் நிலவுச்சு. அதாவது என்னுடைய நாடு சரியோ தப்போ நான் அதை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. The love for one country demanded hatred for another country. அதாவது இப்ப நான் இந்தியால இருக்கேன்னா இந்தியாவை எனக்கு பிடிக்கும், இந்தியா கரெக்ட் தான், எல்லாத்துலயும் கரெக்டா தான் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் ரொம்ப நேஷனலிஸ்ட் அப்படின்ற அர்த்தம் வந்துடும். நேஷனலிசம் நம்ம இதுல தலை தூக்கி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? என் நாட நான் நேசிக்கிறேன், அதனால நான் இன்னொரு நாட வெறுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடும் இந்த நேஷனலிசம் மூலமா வளர்ந்து கொண்டே இருந்தது. Militant forms of nationalism by 3 countries contributed decisively to the outbreak of war. Militant forms of nationalism by 3 countries contributed decisively to the outbreak of war. என்ன சொல்றாங்க, பயங்கர இந்த நேஷனலிசம் வந்து அடுத்த லெவல் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸா கொண்டு போயிருக்காங்க. அதுல முக்கிய பங்கு ஒரு 3 கண்ட்ரிஸ் ஆற்றி இருக்கு. அவங்களுடைய இந்த மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் தான் அவுட்பிரேக் ஆஃப் வார், வேர்ல்ட் வார் 1 உருவாறதுக்கான முக்கிய காரணமே அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம், எந்த நாடெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முதல்ல இங்கிலாந்து ஜிங்கோயிசம். ஜிங்கோயிசம்னா அளவுக்கு அதிகமான பேட்ரியாட்டிசம் இல்ல அளவுக்கு மிஞ்சிய தேசப்பற்று இருக்கிறது. ஓகேவா? அதுதான் ஜிங்கோயிசம். ஸோ இங்கிலாந்து ஜிங்கோயிசம், பிரான்சிஸ் சாவனிசம், அதாவது குருட்டுத்தனமான பேட்ரியாட்டிசம். ஓகேவா? மிக தீவிரமான குருட்டுத்தனமான பேட்ரியாட்டிசம், அதுதான் சாவனிசம். ஸோ பிரான்சிஸ் சாவனிசம் அண்ட் ஜெர்மனிஸ் கல்ச்சர்.
இது ரொம்ப முக்கியம். ஜெர்மனிஸ் கல்ச்சர். கல்ச்சர்னா என்ன அப்படின்னா, ஜெர்மன் சிவிலைசேஷனோ, இல்ல ஜெர்மன் நாடோ, இல்ல ஜெர்மானியர்கள் மட்டுமே இந்த உலகத்தின் மிக சிறந்த சிவிலைசேஷன், மிக சிறந்த ரேஸ், இவங்கள மிஞ்சி யாரும் இல்ல, இவங்க தான் ஹையஸ்ட் அப்படின்னு நினைக்கிற ஆட்டிடியூட் தான் ஜெர்மனிஸ் கல்ச்சர். ஸோ இங்கிலாந்துஸ் ஜிங்கோயிசம், France's chauvinism and Germany's culture. இந்த 3 countries உடைய மில்டன் ஃபார்ம்ஸ் தான் வேர்ல்ட் வார் 1 உடைய அவுட்பிரேக்குக்கு முக்கியமான காரணங்கள். Aggressive attitude of German emperor. அதாவது அக்ரெசிவ் ஆட்டிடியூட்னா என்ன, ஒரு முரட்டுத்தனமான வயலண்டான பிஹேவியர் கொண்ட ஜெர்மன் எம்பரரோட ஆட்டிடியூட் எப்படி இந்த வார்ல ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்றதான் பார்க்க போறோம். எம்பரர் கேசர் வில்ஹாம் II of Germany proclaimed that Germany would be the leader of the world. எம்பரர் கேசர் வில்ஹாம் II என்ன ப்ரொக்ளைம் பண்றாரு, அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெர்மனி தான் வேர்ல்டோடைய லீடரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்போ? பிஃபோர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் 1 சொல்றாரு. இவர் தான் எம்பரர் கேசர் வில்ஹாம் II. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்றாரு, ஜெர்மனி would be the leader of the world அப்படின்னு சொல்றாரு. The German Navy was expanded. என்ன பண்றாரு இவரு, ஜெர்மன் நேவிய பெருசாக்குறாரு, மிகப்பெரிய ஒரு நேவி பேஸ கிரியேட் பண்றாரு. ஜெர்மனிஸ் aggressive diplomacy and rapid building of naval bases convinced Britain that a German navy could be directed only against her. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜெர்மனியோடைய இந்த முரட்டுத்தனமான ஒரு அமைப்பும் அண்ட் ஆல்சோ இவங்களுடைய நேவல் பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறாங்க, ஃபாஸ்ட் ரேட்ல ரேப்பிடா பில்ட் பண்ணிட்டே போறாங்க. இது எல்லாம் பிரிட்டனை என்ன கன்வின்ஸ் பண்ணுச்சு, என்ன நினைக்க தூண்டுச்சு அப்படின்னா, ஜெர்மன் ஆர்மி எல்லாமே இதை பண்றதுக்கான காரணமே பிரிட்டனுக்கு அகெயின்ஸ்டா ஒரு வார தொடுக்கதான் அப்படின்னு பிரிட்டன் நினைச்சுக்குது. Britain embarked on a naval race which heightened the tension between the two powers. Britain என்ன பண்ணுது அப்படின்னா, சும்மா இல்லாம இவங்களும் ஒரு நேவல் பேஸை கிரியேட் பண்ணிட்டே போறாங்க. அதாவது ஜெர்மனிக்கு போட்டியா கிரியேட் பண்ணிட்டே போறாங்க. இதனால என்ன ஆகுது, ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் நடுவுல ஒரு ரேஸே ஃபார்ம் ஆகுது, ஒரு நேவல் ரேஸ். இந்த நேவல் ரேஸ் என்ன பண்ணுது, என்ன நடக்குது இதனால அப்படின்னா, 2 கண்ட்ரிக்கு நடுவுலயும் ஒரு ஹை டென்ஷன் நிலவிட்டே இருக்கு. எப்ப வேணாலும் இவங்க வார்க்கு போலாம், இவங்க ஒருத்தர் அடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு டென்ஷன் வேர்ல்ட்ல நிலவிக்கிட்டே இருந்தது. ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஏன் பிரான்ஸ் ஜெர்மனியை எப்பவுமே ஒரு விரோதத்தோட பார்த்தது, ஹாஸ்டிலிட்டினா விரோதத்தோட ஒரு எனிமியாவே பார்த்தது அப்படின்றத பார்ப்போம். பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்ட் ரைவல்ஸ். இவங்க எப்பவுமே பழைய காலத்திலேருந்தே இவங்க ஒரு ரைவல்ஸா தான், எனிமீஸா தான் இருந்திருக்காங்க. இதுதான் பிரான்ஸ், இது ஜெர்மனி. இந்த ஏரியா அலசாக் அண்ட் லொரைன் அப்படின்ற இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா. ஓகேவா? Defeat of 1871 and loss of Alsace and Lorraine to Germany rankled in the minds of the French. அதாவது பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி ஓல்ட் ரைவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இவங்க எப்பவுமே சண்டையிட்டுட்டே இருந்திருக்காங்க. அந்த சண்டையில 1871 நடந்த வார்ல பிரான்ஸ் தோத்துருக்கு. அந்த வார் டிஃபீட் இவங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆல்சேஸ் அண்ட் லொரைன் இந்த பார்ட்டை ஜெர்மனி கைப்பற்றி இருக்கு. பிரான்ஸ் இதை விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிருக்கு. இதையும் விட்டு கொடுத்துட்டோமே என்றதையும் இந்த லாஸ் ஆஃப் 1871 பிரான்ஸால மறக்கவே முடியல. இது அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இது ஒரு பிட்டர்னஸ், அதாவது ஒரு விரோத போக்க கிரியேட் பண்ணிருக்கு பிரான்ஸ்க்கு ஜெர்மனி மேல.
German interference in Morocco added to the bitterness. அதாவது மார்க்கோல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். மார்க்கோல பிரிட்டனும் அதாவது யூகே இங்க இருக்கு இல்லைங்களா? பிரிட்டனும் பிரான்ஸும் என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க? மார்க்கோல பிரான்ஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இட் ஹாஸ் அ ஃப்ரீ ஹேண்ட் ஆன் மார்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் ஒத்துக்குச்சு இல்லையா? அதான் அக்ரிமெண்ட் பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும். ஆனா ஜெர்மனி அதை சும்மா விடாம அப்பப்போ இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருந்ததை வேற பிரான்ஸ்க்கு பயங்கரமா கடியேத்தி விட்டுருக்கு. The British agreement with France over Morocco was not consented by the Germany. பிரிட்டனுக்கும் பிரான்ஸ்க்கும் நடந்த அக்ரிமெண்ட்டை ஜெர்மனி ஒத்துக்கவே இல்லை. So, Kaiser Wilhelm II intentionally recognized the independence of the Sultan and demanded an international conference to decide on the future of Morocco. மார்க்கோட சுல்தானை இண்டிபெண்ட் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு சாதகமா உருவாக்கிக்கணுன்றதுக்காக கேசர் வில்ஹாம் டூ என்ன பண்றாருன்னா ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை டிமாண்ட் பண்றாரு. நிறைய வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாம் வரணும், ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை உருவாக்கணும் டு டிசைட் ஆன் த ஃபியூச்சர் ஆஃப் மார்க்கோ. யார் மார்க்கோல உயர்ந்த அதிகாரி பிரான்ஸா ஜெர்மனியான்றது டிசைட் பண்ணணும் அப்படின்றத ஃபோர்ஸ் பண்றாரு. யாரு? கேசர் வில்ஹாம் டூ. இது பிரான்ஸ இன்னும் கடுப்பேத்துது, இன்னும் விரோதத்தோட ஜெர்மனிய பார்க்க வைக்குது. இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் தி பால்கன்ஸ். எப்படி இம்பீரியல் பவர்ஸ் எல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் பிளே பண்ணுச்சு பால்கன் ரீஜன்ல அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் பால்கன் ரீஜனுடைய ஒரு மேப். ஓகேங்களா? பால்கன்ஸ் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ கிளஸ்டர் ஆஃப் நேஷன்ஸ். ஓகேங்களா? கிரீஸ், அப்புறம் மெசிடோனியா, டாண்டனெல்லஸ், பல்கேரியா, ரொமானியா, சர்பியா, மான்டாக்ரோ, பொஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா, இதெல்லாம் சேர்ந்த ஒரு ரீஜன் தான் பால்கன்ஸ் ரீஜன். ஓகேங்களா? இதுல மேஜரா ரோல் பிளே பண்ணது டர்க்கியோடைய த ஓட்டோமன் எம்பையர், அதுக்கப்புறமா இங்க இருக்கிற ஆஸ்ட்ரியா ஹங்கேரி எம்பையர் அண்ட் த ரஷ்யன் எம்பையர். இவங்க எல்லாம் தான் மேஜரான ஒரு ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. Young Turk Revolution of 1908 provided both Austria and Russia with the opportunity to resume their activities in the Balkans. அதாவது டர்க்கில இருந்தது எம்பையர் பேர் த ஆட்டோமன் எம்பையர் இல்லைங்களா? அங்க ஒரு ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரெவல்யூஷன் பேரு யங் டர்க் ரெவல்யூஷன். எப்போ நடக்குது? 1908ல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா. அதாவது ஆஸ்ட்ரியாவும் ரஷ்யாவும் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த நேஷன்ஸ்ல இருக்கிற அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. Austria and Russia met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina while Russia should have freedom to move her warships through the Dardanelles and Bosporus to the Mediterranean. என்ன டீல் பண்றாங்க? ஆஸ்ட்ரியா ஹங்கேரியும் ரஷ்யாவும் மீட் பண்ணிட்டு ஒரு டீல் சைன் பண்றாங்க, ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா. என்ன அப்படின்னா, இந்த பாஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினாவை ஆஸ்ட்ரியாவோட இணைச்சிடணும். அனெக்ஸ்னா நான் என்ன சொன்னேன்? மீனிங் இணைக்கிறது இல்லைங்களா? ஸோ இணைச்சிடணும் அப்படின்றது டீல் சைன் பண்றாங்க. இதுக்கு பதிலா ரஷ்யா என்ன கேக்குது அப்படின்னா, தன்னுடைய வார்ஷிப்ஸை இந்த பிளாக் சி மூலியமா, இந்த டார்டினல்ஸ் அண்ட் பொசோபோரஸ்க்கு மூலியமா இந்த மெடிடேரியன் சி ஃபுல்லா தன்னுடைய வார்ஷிப்ஸை நிறுத்திக்கிறதுக்கு
பெர்மிஷன் கொடுக்கணும், அது ஃபுல்லா ஃப்ரீயா இங்க இந்த ஏரியால எல்லாம் நடமாடணும் அப்படின்ற ஒரு டீல் சைன் பண்றாங்க. Austria's action aroused intense opposition from Serbia. ஆஸ்திரியா இந்த மாதிரி நடந்துக்கிறதால செர்பியா அதை opose பண்ணுது. அது ஏத்துக்கல செர்பியா. Germany gave Austria firm support, promised that if Austria invaded Serbia, and in consequence, Russia helped Serbia. என்ன சொல்றாங்க first? Germany gave Austria firm support. ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு firm support கொடுக்குது. யாருக்கு அகேன்ஸ்டா? செர்பியாக்கு அகேன்ஸ்டா. அண்ட் ஆஸ்திரியா ஹங்கேரிக்கு ஜெர்மனி என்ன சொல்லுது? நீங்க போய் செர்பியாவை இன்வேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு வேற சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஷ்யா என்ன பண்ணுது? இட் இஸ் ஹெல்பிங் செர்பியா. ஏன்னா ரஷ்யாக்கும் ஜெர்மனிக்கும் ஆல்ரெடி ஒரு ரைவல்ரி இருக்குன்றதால. ஸோ ரஷ்யா ஹெல்ப் செர்பியா. இது ஹெல்ப் பண்ண உடனே ஜெர்மனி would come to Austria's assistance. அப்ப அந்த வார் அப்போ ஜெர்மனியும் ஆஸ்திரியா பக்கம் வந்துருது, செர்பியா பக்கம் ரஷ்யா வருது. Enmity between Austria and Serbia led to outbreak of war in 1914. இந்த ஆஸ்திரியா ஹங்கேரி அண்ட் செர்பியாக்கு நடுந்த இந்த enmity தான் மெயின் ரீசன் ஃபார் த outbreak of war in 1914. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் 1 உருவாக்கத்துக்கு மெயின் ரீசன் யாரு? The enmity between Austria and Serbia. The Balkan Wars. The Balkan regionல என்னெல்லாம் போர்கள் நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு மேப்ல பார்த்த மாதிரி பால்கன் ரீஜன் இஸ் நத்திங் பட் அ கிளஸ்டர் ஆஃப் தீஸ் நேஷன்ஸ் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ரொமானியா, ஹங்கேரி, செர்பியா இதெல்லாம் சேர்ந்தது தான் த பால்கன் ரீஜன். இங்க மேஜரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண எம்பையர் பேர் என்ன அப்படின்னா த ஓட்டோமன் எம்பையர். அவங்க யாரு அப்படின்னா டர்க்கில இருந்த மக்கள், டர்க்கிஷ் எம்பையர். ஓகேங்களா? Turkey, the Ottoman Empire was powerful in the southwest of Europe in the first half of 18th century. First half of 18th century in the southwest of Europe fulla பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தது யாரு அப்படின்னா the Turkish Empire ஆன the Ottoman Empire. It extended over the Balkans and across Hungary to Poland. Indulged in the most frightful massacres and atrocities. இந்த Ottoman Empire எப்படிப்பட்டதுன்னா இட் எக்ஸ்டெண்டட், இந்த ஆரோஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வழியா இட் காட் எக்ஸ்டெண்டட். இது ஃபுல்லா கவர் பண்ணி அவங்க வசத்துல வச்சிருந்தாங்க. எது வரைக்கும் அப்படின்னா ஹங்கேரி, போலாண்ட் வரைக்கும் கூட அவங்க போயிட்டாங்க. ஆனா இவங்க போன வழி ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா பயங்கர மேசக்கர்ஸ் அண்ட் அட்ராசிட்டிஸ் நிகழ்த்திட்டே போயிருக்காங்க. மேசக்கர்ஸ்னா என்ன? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள், சிவிலியன் பாப்புலேஷன் எல்லாம் கொண்டு குவிக்கிறது, அவங்களெல்லாம் சூறையாடுறது, அந்த நேஷன்ஸை, இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் நடந்துட்டே போயிருக்கு. The Armenian genocide is a frightful example. ஜெனசைட் அப்படின்னா என்னன்னு யாருக்காச்சும் தெரியுங்களா? ஆமா, ஜெனசைட்னா ஒரு இனப்படுகொலை. அதாவது ஒரு இனத்தையே அழிச்சிடுறதுக்கு பேரு தான் ஜெனோசைட். அந்த மாதிரி த ஓட்டோமன் எம்பையர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா த அர்மேனியன் ஜெனசைடையே கிரியேட் பண்ணிருக்கு. அதாவது த அர்மேனியன் இனத்தையே அழிச்சிருக்கு. இது மற்ற நேஷன்ஸ்க்கு நடுவுல எல்லாம் ஒரு பயங்கர பயத்தையும். Because of the political and economic instability of the Turkish Empire from the second half of the 18th century, Greeks, followed by others, began to secede one after another from Turkish control. அதாவது இவ்வளோ நாடுகளையும் ஆழ்ந்துட்டே போறதால ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது டர்க்கில, இந்த ஆட்டோமன் எம்பையர்ல. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தரா கிரீக்ஸ்,
பல்கேரியா, ரொமானியா, செர்பியா எல்லாம் ஒவ்வொருத்தரா டர்க்கிஷ் கண்ட்ரோல்ல இருந்து தன்னைத்தானே விடுவிச்சுக்கிறாங்க. மெசிடோனியா had a mixed population. இந்த ப்ரௌனா இருக்கு இல்லைங்களா, எல்லாரும் ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ப்ரௌனா இருக்கிற ஏரியா தான் மெசிடோனியா. இந்த மெசிடோனியா ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஒரு மிக்சட் பாப்புலேஷன் இருந்திருக்கு. அதாவது இங்க சர்பியன்ஸும் ஈக்குவலா இருந்திருக்காங்க, பல்கேரியன்ஸும் ஈக்குவலா இருந்திருக்காங்க, கிரீக்ஸும் ஈக்குவலா இருந்திருக்காங்க. ஸோ இங்க ஒரு மிக்சட் பாப்புலேஷன் நிலவிட்டே இருந்திருக்கு. There were rivalries among Greece, Serbia, Bulgaria. And even later Montenegro for the control of it. அப்போ இந்த மெசிடோனியா ரீஜனை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு போரே நடந்திருக்கு. யார் யாருக்கு நடுவுல? கிரீஸ், இங்க இருக்கு கிரீஸ், பல்கேரியா, செர்பியா, அப்புறம் லேட்டர் ஆன் இங்க இருக்கிற மான்டாங்க்ரோ. ஓகேங்களா, இவங்க இந்த 4 நாடுமே போட்டிட்டு இருக்கு. ரைவல்ரி கிரியேட் ஆயிருக்கு. போர் புரிஞ்சிருக்காங்க மெசிடோனியாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக. In March 1912, they formed the Balkan League. இவங்க எல்லாம் இந்த பால்கன் ரீஜன்ஸ்ல இருந்தவங்க எல்லாருமே ஒரு லீக் ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு பேரு த பால்கன் லீக். எப்போ ஃபார்ம் பண்றாங்க? In March 1912. The League attacked and defeated Turkish forces in the First Balkan War. First Balkan War எப்ப நடக்குது? 1912 and 1913ல நடக்குது. அப்போ என்ன பண்றாங்க இந்த League of Nations, அந்த Balkan regions ஓட League, they attacked and defeated the Turkish forces. Ottoman Empire defeat பண்ணிடுறாங்க. According to the Treaty of London, signed in May 1930, the new state of Albania was created. அதாவது வார்க்கு அப்புறமா ஒரு ட்ரீட்டி இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து சைன் பண்ணுது. அதுக்கு பேரு ட்ரீட்டி ஆஃப் லண்டன். அந்த டாக்குமெண்ட்ல என்ன சைன் பண்றாங்க ஆன் மே 1913 பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நியூ ஸ்டேட், அதாவது ஒரு நியூ ரீஜன் ஆர் நியூ கண்ட்ரிய உருவாக்குறாங்க. அதுக்கு பேரு அல்பானியா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. And the other Balkan states divided up Macedonia between them. மிச்ச பால்கன் ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? மிச்ச பால்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் மெசிடோனியாவை அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மெசிடோனியா ஹேட் அ மிக்சட் பாப்புலேஷன் அப்படின்றதால. Turkey was reduced to the area around Constantinople. அது குட்டி கான்ஸ்டான்டினோபோலுக்கு அரவுண்ட் இருக்கிற ரீஜனா குட்டியா ரெடியூஸ் பண்ணப்படுது டர்க்கி. The division of Macedonia, however, did not satisfy Bulgaria, so it attacked Serbia and Greece and it was easily defeated. இந்த மெசிடோனியாவை பிரிச்ச விதம் வந்து இட் டிடன்ட் சாட்டிஸ்ஃபை பல்கேரியா. அதனால பல்கேரியா என்ன பண்ணுது? போய் சர்பியாவையும் கிரீஸையும் அட்டாக் பண்ணுது. பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பல்கேரியாவை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறாங்க. The Second Balkan War ended with the signing of the Treaty of Bucharest in August 1930. In the Second Balkan War எப்படி end ஆகுது? With the signing of Treaty of Bucharest in August 1913. Immediate cause for the war. The climax to these events in the Balkans occurred in the Sarajevo in Bosnia. பால்கன் வார்ல நடந்த எல்லா இவெண்ட்ஸுக்கான கிளைமேக்ஸ் சரஜிவோ அண்ட் பாஸ்னியால நிகழுது. அப்படி என்ன கிளைமேக்ஸ்? On 28 June 1914, the Archduke Franz Ferdinand, heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated. கொல்லப்படுறாரு இவரு. ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட்
கொல்லப்படுறாரு. யாரால? பை பிரின்சிப் பொசோனியன் சர்ப். ஒரு சர்பியனால இவர் கொல்லப்படுறாரு. Austria saw in this an opportunity to eliminate Serbia as an independent state. ஆஸ்ட்ரியா இத காரணமா வச்சுட்டு என்ன பண்றாங்க? ஹோல் ஆஃப் சர்பியாவையே அழிச்சிடணும், ஒழிச்சிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஜெர்மனி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜெர்மனி ஆஸ்திரேலியாவை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவை சப்போர்ட் பண்ணுது. ஆனா ஜெர்மனி என்ன நினைக்குது அப்படின்னா, ஜெர்மனி தாட் தட் இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் அண்ட் டிக்ளேர்ட் வார் ஆன் ரஷ்யா ஆன் 1st ஆகஸ்ட். என்ன பண்றாங்க? ஜெர்மனி நினைக்குது தான் தான் முதல்ல போரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இட் இஸ் டிக்ளேரிங் வார் ஆன் ரஷ்யா ஆன் 1st ஆகஸ்ட். ஜெர்மனி had no quarrel with France. பிரான்ஸோட ஜெர்மனிக்கு பகை இல்லை, ஓகேங்களா? பட் பிகாஸ் ஆஃப் பிராங்கோ ரஷ்யன் அலையன்ஸ், பிரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற அலையன்ஸ் காரணமால த ஜெர்மன் ஆர்மி விச் வாஸ் பிளானிங் அ வார் அகெயின்ஸ்ட் ரஷ்யா, அதனால என்ன பண்றது? ரஷ்யா Germany had no quarrel with France, but because of Franco-Russian alliance, the German army, which was planning a war against France and Russia, wanted to use the occasion to its advantage. அதாவது பிரான்ஸுக்கு ஜெர்மனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முன்பகையும் இல்லை. ஆனா பிரான்ஸும் ரஷ்யாவும் அலையன்ஸ்ல இருக்கிறத அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஜெர்மனி 2 பேர் மேலேயும் போர் தொடுக்குது. The German violation of Belgian neutrality forced Britain to enter war. பெல்ஜியன் நியூட்ராலிட்டியை வயலேட் பண்ணதால ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டா பிரிட்டனும் இந்த வேர்ல்ட் வார் 1ல என்டர் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. ரீகேப். மெயின் காசஸ் ஃபார் த வார். என்னெல்லாம் மெயின் காசஸ் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா என்னெல்லாம் அலையன்சஸ், அதோடைய கவுண்டர் அலையன்சஸ் அப்படின்றத பார்த்தோம். ட்ரிபிள் அலையன்சஸ், ட்ரிபிள் ஆன்டான்டே எல்லாமே நம்ம பார்த்தோம். சென்ட்ரல் பவர்ஸ், எப்படி யூரோப்பியன் நேஷன்ஸ் டிவைட் ஆச்சு, இதை இன் டீடைல் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் த பால்கன் வார்ஸ், பால்கன் ரீஜன்ல நடந்த பால்கன் வார்ஸ், ஒட்டோமன் எம்பையர், இதை பத்தி எல்லாம் இன் டீடைல்டா பார்த்தோம். அப்புறம் இம்மீடியட் காசஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் 1. எது மேஜர் காஸ், டக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அந்த ரீசன் என்ன, அந்த காஸ் என்ன அப்படின்றதையும் இன் டீடைல் டிஸ்கஸ் பண்ணோம். ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன்ல மீட் பண்ணுவோம். பை. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.